ஒரு சிற்பத்தோட வேலைப்பாடுகள் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கல்வெட்டும் ஒவ்வொரு தூண்லையும் இதை வந்து எனக்கு வந்து உண்மையிலே எதை சார்ந்து இந்த பதிவு நான் முக்கியமாக இதை நான் பதிவு செய்கிறேன்னா, நான் வலைதளத்தில் தற்போது தான் சில வீடியோக்கள் வந்து நான் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோயிலை வந்து நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கல்வெட்டுகள், இந்த சிற்பங்கள், கல்வெட்டு தூணில் வந்து உள்ள சிற்பங்கள் வேலைப்பாடு இதை நான் பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது என்னோடய சிந்தனையில் வந்து திடீர்னு ஒரு சிந்தனை வருது. இது ஏன் இந்த மாதிரி இந்த கல்வெட்டு இந்த தூண்களில் வந்து இவ்வளோ பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கும் போது, இது எதனால் இந்த இவ்வளோ வேலைப்பாடுகள் வந்து ஒவ்வொரு கல்லுலையும் மேலே பாருங்கள், மேலாம் பாருங்கள், சோழர்கள் வந்து ஐயோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, இந்த கலை வந்து சிற்ப கலை, கல்வெட்டு கலைகள் வந்து அந்த காலத்தில் வந்து அழிய போகிற ஒரு தருவாயில் முழுமையான அவங்களோட சிற்ப வேலைப்பாடுகள் வந்து முழுமையாக மக்களுக்கு வந்து வரப்போகிற சந்ததியினருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை வந்து வெறித்தனமாக இதில் வந்து சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்கிறாங்க. இதுனா நம்ம